இருந்தாலும் நாம் பின்மாற்றத்திலே இருப்போம் என்று சொன்னார். அந்த உணர்வு இல்லை. ஆண்டவர் வந்தார், எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், ஏதோ காட்சி கொடுத்தாரு, உயிர் தெழுந்துட்டேன், நானும் உயிர் தெழுந்துட்டேன்னு சொல்லி வந்தாரு, காட்சி கொடுத்தாரு. நான் பேய் இல்லடா, பிசாசு இல்லடா, தொட்டுப்பாடன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மனுஷன் ஆளையே காணும், எஸ்கேப் ஆயிட்டு எங்க போனாரு தெரியல, இனி நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரு, விலகி போயிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நேரங்கள் அப்பதான் இருக்கிறோம். பிரச்சனை, போராட்டம், அடி மேல அடி விழுகுது, இடி மேல இடி விழுகுது, பட்டதே படுது, கெட்டதே கெடுது. என்ன செய்யறது? ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அப்படித்தான் நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்த வசனத்தை, ரட்சிப்பின் வசனத்தை நாமே கலந்து போட்டு விடுவோம். பரலோகத்துக்கு போகிற பாக்கியத்தை நாம் இழந்து போய்விடுவோம்.